வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. உலக அமைதிக்காக இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டதாக தகவல். ரூபாய் 4 கோடி மதிப்பில் மறைந்த முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவு அரங்கம் விழுப்புரத்தில் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசு பள்ளிகள் நம் பெருமையின் அடையாளம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக மீனவர்கள் 13 பேர் சிறைப்பிடிப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக 13 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. பள்ளி கல்வித்துறையில் 47,000 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம். தமிழக அரசு உத்தரவு. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை சூப்பர் 6 சுற்று. இந்தியா ஸ்காட்லாந்து அணிகள் இன்று மோதல். பேச்சுவார்த்தைக்கு பிறகு இஸ்ரேல் அனுமதி. காசாவுக்கு திரும்பும் பாலஸ்தீனியர்கள். மகிழ்ச்சியில் மக்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியுள்ளார். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்டு டிரம்ப் கடந்த 20ஆம் தேதி பதவியேற்றார். டொனால்டு டிரம்ப் பதவியேற்று விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியுள்ளார். இருவரும் இருதரப்பு உறவு குறித்து பேசியதாக உலக அமைதிக்காக இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நமது மக்களின் நலனுக்காகவும் உலகளாவிய அமைதி, செழிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக இணைந்து பணியாற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவு அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றார். விழுப்புரம் வழுதரெட்டியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவு அரங்கத்தை இன்று திறந்து வைக்கிறார். மேலும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 சமூக நீதி போராளிகளின் தியாகத்தை போற்றும் வகையில் 5 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிடுகிறார். பின்னர் நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஏழை எளிய மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். முதல்வர் வருகையை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் 47,013 தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில், தமிழகத்தில் பள்ளிக்கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் தற்காலிக பணியிடங்கள் அனைத்தும் நிரந்தர பணியிடங்களாக மாற்றுவது தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பல்வேறு வகையான ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத 47,013 தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றுவதற்கான அரசாணை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மேலும் 5,418 தற்காலிக பணியிடங்கள் ஒழிவடையும் பணியிடங்களாக தொடரும் என்றும், ஆவண உதவியாளர், ஓட்டுநர் உள்ளிட்ட ஆசிரியர் அல்லாத 145 தற்காலிக பணியாளர்களாக இருப்பவர்களுக்கு மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வழங்கவும் குழு பரிந்துரை செய்துள்ளது. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை சூப்பர் 6 சுற்றில் இந்தியா ஸ்காட்லாந்து அணிகள் இன்று மோதுகிறது. 2வது ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் மலேசியாவில் நடந்து வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 16 அணிகள் 4 பிரிவாக பிரிக்கப்பட்டு லீகில் மோதின. லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த அணிகள் வீதம் 12 அணிகள் சூப்பர் 6 சுற்றுக்கு முன்னேறின. இதில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி தனது முதலாவது சூப்பர் 6 சுற்று ஆட்டத்தில் வங்காளதேசத்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியுடன் சேர்த்து மொத்தம் 6 புள்ளிகளை பெற்ற இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்டது. இதனையடுத்து இந்திய அணி தனது 2வது மற்றும் கடைசி சூப்பர் 6 சுற்று ஆட்டத்தில் ஸ்காட்லாந்துடன் இன்று மோதுகிறது. இந்திய நேரப்படி பகல் 12 மணிக்கு தொடங்கும் இந்த போட்டி கோலாலம்பூரில் நடைபெற உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒட்டன் சத்திரத்தில் சுமார் 327 ஏக்கர் பரப்பளவில் மரக்கன்றுகள் நடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள இடையக்கோட்டை பகுதியில் பாரத ஸ்டேட் வங்கியின் பெருநிறுவன பொறுப்பு நிதியில் இருந்து மரக்கன்றுகள் நடுவதற்கு நிதி வழங்குதல் மற்றும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து சிறப்புரையாற்றிய அமைச்சர் சேகர் பாபு, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒட்டன்சத்திரத்தில் சுமார் 327 ஏக்கர் பரப்பளவில் மரக்கன்றுகள் நடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் தொடங்கவிருக்கும் சிப்காட்டில் தொழில் செய்ய விரும்புவோர் இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த பாலஜங்கமனஹள்ளி கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 15.99 கோடி மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 1.83 கோடி மதிப்பில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 524 பயனாளிகளுக்கு 5.24 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மாவட்ட அலுவலகம் அருகே கட்டப்பட்டு வரும் கூடுதல் ஆட்சியர் அலுவலகத்தினை ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தருமபுரி மாவட்ட கூடுதல் ஆட்சியரகம் 38 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளதாகவும் இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்த பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தருமபுரியில் தொடங்கவிருக்கும் சிப்காட்டில் தொழில் செய்ய விரும்புவோர் இணையதளத்தில் பதிவு செய்யலாம் எனவும் கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி, MP மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதிதாக இந்த தருமபுரி மாவட்டத்தில் 1965 கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சி அலுவலகம், பழமையான அலுவலகம். அதை கடந்த முறை முதல்வர்கள் வருகை தந்த பொழுது அறிவித்த அறிவிப்புகளில் புதிய கூடுதல் கட்டிடம் கட்டப்படும் என்று அறிவித்த அறிவிப்பு 36,62,00,000 மதிப்பீட்டில் கட்டப்படும் என்று அறிவித்த அறிவிப்பு இன்றைய தினம் முடிவுற்ற பணியை பார்வையிட வந்திருக்கின்றோம். பாரதிபுர வெண்ணாங்குப்பட்டு பாலம் வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது ஆணையாக வழங்கப்பட்டாச்சு. 37 கோடிக்கு ஆணையாச்சு. அரூரில் வாச்சாத்தி கலசப்பாடு சாலை வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அது 12 கோடி மதிப்பீட்டில் அது அனுமதி வழங்கி டெண்டர் விடப்பட்டு இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது. அதேபோல் சிப்காட் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2வது பார்ட் 2 7,955 கோடி மதிப்பீட்டில் அது வெகு விரைவில் துவங்கப்பட இருக்கிறது. மருதமலை முருகன் கோவிலில் ஆசியாவில் அதிக உயரம் கொண்ட 160 அடிக்கல்லால் ஆன முருகன் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கோவை மருதமலை முருகன் கோயிலில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் உயர்ந்த முருகர் சிலை அமைப்பது தொடர்பாகவும் கோயிலை ஒட்டி பட்டா இல்லாத இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்தும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சிக்கு பிறகு 60 முதல் 70 வயது உள்ளவர்களுக்கு அரசு கட்டணத்தில் சிறப்பு தரிசனம் செய்து கொடுத்து வருவதாகவும், மருதமலை முருகன் கோயிலில் ஆசியாவில் அதிக உயரம் கொண்ட 160 அடி கல்லால் முருக சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குறிப்பாக திருக்கோயில்களில் 2400 கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடைபெற்றிருந்தாலும் அதில் தமிழ் கடவுளான முருகர் திருக்கோயில்கள் அதிக அளவு குடமுழுக்குக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல் பெருந்திட்ட வரைவினிலும் அதிக அளவு முருகர் கோயில்கள் இடம்பெற்று அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பார்த்தால் இதுவரையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருக்கோயில்களில் 2400 என்று நான் குறிப்பிட்ட இந்த குடமுழுக்கில் 90 திருக்கோயில்கள் முருகர் திருப்பெயரில் அமைந்திருக்கின்ற திருக்கோயில்களில் இதுவரையில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. அதில் பார்த்தால் பழனி முருகன் திருக்கோவில் பெருமளவு விமர்சையாக அன்னை தமிழிலும் குடமுழுக்கு நடந்தேறியது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்.
திருப்பூரில் காதலுக்கு மறுப்பு தெரிவித்த பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு கல்லூரி மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையை சேர்ந்த ஸ்னேகா என்பவர் சத்யா காலனி பகுதியில் தனது தாயாருடன் வசித்து வந்தார். இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் திருவண்ணாமலையை சேர்ந்த தீபக் என்ற 19 வயது இளைஞர் அறிமுகமாகிய நிலையில் இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 23 வயதான ஸ்னேகா வயது வித்தியாசத்தை காரணம் காட்டி தீபக்குடன் பேசுவதை தவிர்த்து வந்ததாகவும், தீபக்கை குறித்து தீபக் குடும்பத்தை குறித்தும் அவதூறாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தீபக் ஸ்னேகாவை சந்திக்க திருப்பூர் சென்ற நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததால் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஸ்னேகாவின் கழுத்து, கை, இடுப்பு என 3 இடங்களில் குத்தியுள்ளார். இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டில் வந்து பார்த்தபோது தீபக் தூக்கில் தொங்கியவாறு பிணமாக மீட்கப்பட்டுள்ளார். இதையடுத்து தீபக்கின் உடலை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்த ஸ்னேகாவை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம் அருகே வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற விவசாயி கிணற்றில் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள அத்துவானப்பட்டி மேலத்தெருவை சேர்ந்தவர் ரவி. கூலி தொழிலாளியான இவர் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வயலுக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து வயல்வெளியில் உள்ள விவசாய பயன்பாட்டிற்காக தோண்டப்பட்ட உறை கிணற்றில் ரவியின் உடல் மிதப்பதாக தகவல் கிடைத்தது. இதுகுறித்து அவரது மனைவி சிரஞ்சீவி கொடுத்த புகாரின் பேரில் மெலட்டூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி, சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிராம மக்கள் உதவியுடன் ரவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஐயம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து மெலட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவியின் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ரவியின் குடும்பத்தாருக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள உறை கிணற்றை மூடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பரின் கழுத்தை நெரித்து கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஹவுசிங் போர்டு காலனி பகுதியைச் சேர்ந்த பரமசிவம் என்னும் சிவா பிரியாணி கடை நடத்தி வந்தார். இவரது நண்பர் மோகன்ராஜுவுக்கு தள்ளுவண்டி மூலம் பிரியாணி கடை வைத்துக் கொடுத்துள்ளார். இந்நிலையில் பரமசிவன் வீட்டில் அனைவரும் வெளியூர் சென்றிருந்ததால் பகல் 2 மணி முதல் மாலை வரை இருவரும் மது குடித்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட வாய் தகராறில் ஆத்திரமடைந்த மோகன்ராஜ் துண்டால் பரமசிவத்தின் கழுத்தை நெரித்து கீழே தள்ளிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் இரவில் வீட்டிற்கு வந்த பரமசிவத்தின் மனைவி பரமசிவம் குடிபோதையில் மயங்கிய நிலையில் கிடப்பதாக கருதி தூத்துக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பரமசிவம் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் அவரது கழுத்து வீங்கிய நிலையில் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மோகன்ராஜை கைது செய்தனர். சேலத்தில் வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி தலையில் பலத்த காயத்துடன் உயிரிழந்து கிடந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சீரகாபாடியை சேர்ந்த மூதாட்டி சின்னத்தாயி என்பவர் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இவருக்கு சொந்தமான 1.10 ஏக்கர் நிலத்தை பிரிப்பது தொடர்பாக இவருடைய மகன், மகள் இருவருக்கும் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலையில் வீடு நீண்ட நேரம் திறக்கப்படாமல் பூட்டியிருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது தலையில் பலத்த காயத்துடன் அவர் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆட்டையாம்பட்டி போலீசார் சின்னத்தாயின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குளித்தலை அருகே பணியில் இருந்தபோது உயிரிழந்த ராணுவ வீரர் உடலுக்கு அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நாராயணன் என்பவர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அண்ணா நகர் முதல் தெருவில் வசித்து வந்தார். இவருக்கு சந்திர பிரபா என்ற மனைவியும் சஞ்சய், விஷால் என 2 மகன்களும் உள்ளனர்.
இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் எல்லை பாதுகாப்பு படை ஆய்வாளராக வேலை பார்த்து வந்த நாராயணன் பணியில் இருந்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். இதையடுத்து நாராயணன் உடல் மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து விமானம் மூலம் கோயம்புத்தூருக்கு கொண்டுவரப்பட்டது. பின்னர் எல்லை பாதுகாப்பு படை உதவி கமாண்டர் சைலேந்திரகுமார் பாண்டே தலைமையில் 12 பேர் அடங்கிய குழுவினர் அவரது உடலை குளித்தலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வந்தனர். இதையடுத்து குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், டிஎஸ்பி செந்தில்குமார், இன்ஸ்பெக்டர் உதயகுமார் உள்ளிட்டோர் நாராயணன் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். திருப்பூரில் குடியிருப்பு பகுதியில் கோவில் வைத்து சூனியம் வைத்து விடுவோம் என மிரட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த உதயம் நகர் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ கபால காளியம்மன் ருத்ரபீடம் என்ற பெயரில் சிலர் கோவில் அமைத்துள்ளனர். இங்கு பில்லி சூனியம் செய்யப்படுவதாகவும் உரிய அனுமதியின்றி ஏராளமானவர்களை வரவழைத்து அதிக சத்தத்துடன் பாடல்களை ஒலிக்க வைத்து அப்பகுதி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வந்ததால் கோவில் நிர்வாகத்திடம் அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தங்களது இடத்தை குறைந்த விலைக்கு விற்பனைக்கு கேட்பதாகவும் தரவில்லை எனில் பில்லி சூனியம் வைத்து விடுவோம் என கோவில் நிர்வாகத்தினர் மிரட்டுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் கூறியுள்ளனர். எனவே கோவில் நிர்வாகத்தின் செயல்கள் மர்மமாக இருப்பதால் கோவிலில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். ஸ்ரீ கபாலி காளி அம்மன் ருத்ரபீடம் என்ற ஒரு அமைப்பில், ஒரு இந்துத்துவ அமைப்பின் சார்பா எந்த ஒரு அனுமதியுமே இல்லாம ஒரு சைட்டு அது வந்து ஒரு பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சைட்ல எந்த ஒரு அனுமதி இல்லாம அவர்களாக வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து கட்டிடங்களை கட்டி ஒரு மர்மமான ஒரு செயல்களை அங்க ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அந்த மக்கள் வந்து அச்சுறுத்துறாங்க. தொடர்ச்சியாக வந்து அங்க பில்லி சூனியம் செய்வது அது போன்ற மூட நம்பிக்கை செயல்பாடுகள் வந்து அங்க செயல்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் வந்து அச்சுறுத்துறாங்க. மேலும் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மனைதாரர்களை வந்து குறைஞ்ச விலைக்கு இந்த இடத்தை வித்துட்டு போயிருங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இவர் வந்து மணிகண்டன் என்பவர் வந்து அங்க ஒரே ஒரு வீடு தான் அங்க இருக்கு. அவரை வந்து தொடர்ச்சியா கொலை மருத்துவ விடுவதும், அவர் வீட்டுல வளர்த்தி கொண்டிருந்த அந்த நாய் போன்ற விலங்குகளை வந்து விஷம் வச்சு கொள்றதுமான ஒரு அமானுஷ்யமான செயல்களை தொடர்ச்சியாக அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமா வந்து அந்த மக்கள் மிகவும் அச்சுறுத்தல் இருக்காங்க. உடனடியாக மதத்தின் பேரால இவ்வாறு மூட நம்பிக்கையை பரப்புகின்ற அந்த அமைப்பின் சார்பாக கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டடங்களை வந்து அழித்து அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த ஊர் மக்கள் சார்பாக வந்து மனு கொடுக்க வந்திருக்கும். கொத்தடிமையின் முழு வடிவம் திமுக அரசுதான் என்றும் கொத்தடிமையின் பிராண்டாக திமுக உள்ளது என்றும் சென்னை பட்டினப்பாக்கத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எங்களுக்கு எதிரி கிடையாது, அவரது வேலையை அவர் பார்க்கிறார் எனவும், இது பெரியார் மண் எனவும், சமூகத்தில் ஆதி திராவிடர்கள் பிற்படுத்தப்பட்டோர்கள் சம உரிமை பெறுவதற்கும் பொருளாதார கல்வி நிலையில் முன்னேறுவதற்கும் உரிமை குரலாக ஒலித்தவர் தந்தை பெரியார் எனவும், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் தமிழக ஆளுநர் தேநீர் நிகழ்வில் சிரித்து பேசியது பண்பாடு மட்டுமே என்றும், நலம் விசாரிப்பதற்கும் கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் கொத்தடிமையின் முழு வடிவம் திமுக அரசுதான் என்றும், கொத்தடிமையின் பிராண்டாக திமுக உள்ளது என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தது போல 2026ஆம் ஆண்டில் திமுக வெற்றி பெறுவது நடக்கப் போவதில்லை என்றும், ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நன்றாக உள்ளது என்றும், எண்ணற்ற பாலியல் வன்கொடுமைகளால் தமிழ்நாடு மக்கள் தலைகுனியும் நிலையில் உள்ளனர் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சார், எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகளை பயன்படுத்தி விஜய் அவர்கள் சாட்டை எடுத்து ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காரு. நான் ஆணையிட்டால் என்ற பாடல் வரிகளை பயன்படுத்தியிருக்காரு. 2026 தேர்தலில் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியலை பின்பற்றி அவர் தேர்தலை சந்திக்க. அதான் சொல்கிறேன், தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்க. யாராவது கருணாநிதி பற்றி பேசுகிறாங்களா? ஒருத்தரும் கருணாநிதி பற்றி பேசுறது இல்லை, புரியுதுங்களா? தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அதனால் தலைவர் வந்து பாடல்களும் சரி, அதே போல் தலைவருடைய இந்த தத்துவங்களும் சரி, தலைவருடைய கருத்துக்களும் சரி, இன்றைக்கும் அது தலைவராக புரட்சியாளர் எம்ஜிஆர் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல் ஒலிக்குது. ஆனால் நிறைய பாடல்கள் வந்து எங்கே போகுதுன்னே தெரில, இன்றைக்கி வந்து பல்லாம் எங்கே போகுதுன்னே தெரில. அது மாதிரி தலைவர்கள் வந்து தலைவர் எம்ஜிஆர் பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள், புரியுதா? அந்த சக்தி என்பது அவரை அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலும் வந்து பேசப்படுற ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் இன்றைக்கி இல்லை என்றைக்கு இருப்பார். அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே. எங்களுக்கு
எதிர்பார்க்கலாம். அவர் ஒன்று நான் அது அவர் ஒன்றும் எதிரி இல்லையே. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் கொள்கையை பிரகடனப்படுத்துறாரு, எங்கள் கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். அவ்வளோதான். அவர் வேலை அவர் பார்க்குறாரு, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேலை? தமிழர் அடையாளங்களை அழிக்க வந்த கைகூலி சீமான் என திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி கூறியுள்ளார். கோவை மாவட்டம் கொடிசியா பகுதியில் திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சீமான் என்ற போலி பிம்பம் வன்மத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பது தோலுரித்து காட்டப்பட்டுள்ளது எனவும், அறம் என்பது சீமானுக்கு கிடையாது எனவும், தமிழர் அடையாளங்களை அழிக்க வந்த கைகூலி சீமான் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சீமான் பாஜகவால் இயக்கப்படுகிறார் என உறுதியாக நம்புவதாகவும், சீமான் தனது சுகபோக வாழ்வுக்காக இளைஞர்களின் உழைப்பை சுரட்டுகிறார் எனவும் கூறினார். இல்லை, பொதுவாக ஈழத்திலிருந்து ஃபண்டு வருங்கிற அந்த கதை பொய். சொந்த நாட்டில் வாழ முடியாமல், சொந்த ஊரில் வாழ முடியாமல் நாடுகளை கேட்டு ஒரு அகதிகளாக போய் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட போய் சுரண்டி சீமான் வாழ்ந்திருக்கிறார். சொந்த நாட்டில் வாழ முடியலை, இங்கே தன்னோட மொழி உரிமை இல்லை, இன உரிமை இல்லை என்று மற்ற நாட்டுக்கு பிழைக்க போகிறாங்க. அவருங்க அங்கே போய் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியாக ஏதோ செய்கிற போது நான் தான் ஈழத்துக்காக பேசுகிறேங்கிற பெயரில் அவரிடம் சுரண்டி இருக்கார். பெரிய ஃபண்டுலாம் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூலி வேலை பார்க்குறவன்ட்டு வந்து 100 ரூபா சம்பாரிச்சானா ஈழத்துக்காக அவர் பேசுகிறாருன்னு 10 ரூபா வாங்கி திண்டு வயிறு கொடுத்துருக்கிறார் சீமான். மற்றபடி அந்த பொதுமக்கள் கொடுத்த ஃபண்டு அப்படிலாம் வந்து நான் அப்படி குற்றச்சாட்டு விரும்பல. அவர் சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார். கடலூரில் அரசு வழங்கிய மனைப்பட்டாவை மாற்றுத்திறனாளிகள் திருப்பி கொடுக்க வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் அருகே உள்ள எம்புதூர் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்டா வழங்கிய இடத்தை அளவீடு செய்து தராமல் கடந்த 2 ஆண்டுகளாக அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் சுமார் 40க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழக அரசின் மூலம் கொடுக்கப்பட்ட மனைப்பட்டா உள்ளிட்ட ஆவணங்களை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது அதிகாரிகள் 2 வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் கலைந்து சென்றனர். சேலம் ரயில் நிலையத்தில் 5 ரூபாய்க்கு சுத்திகரிக்கப்பட்ட 1 லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் குறைந்த விலையில் பயணிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் ரயில்வே நிர்வாகம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது. அந்த வகையில் குளோபல் கிரியேட்டர்ஸ் என்னும் நிறுவனத்தின் சார்பில் பிளாட்ஃபார்ம் 5 மற்றும் 3வது நடைமேடைகளில் 5 ரூபாய்க்கு சுத்திகரிக்கப்பட்ட 1 லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டம் துவக்கப்பட்டது. இதனை சேலம் ரயில்வே கோட்ட முதுநிலை வணிக மேலாளர் பூபதி ராஜா ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து 5 ரூபாய் நாணயத்தை செலுத்தி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பெற்றார். தொடர்ந்து பேசிய அவர், ரயிலுக்காக காத்திருக்கும் பயணிகள் 5 ரூபாய் நாணயத்தை செலுத்தி 1 லிட்டர் சுத்திகரிப்பு தண்ணீரை பெற்றுக் கொள்ளலாம் என கோவை ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் இந்த வசதி துவக்கப்பட்டுள்ளதாகவும், விரைவில் ஈரோடு மற்றும் திருப்பூர் ரயில் நிலையங்களில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் அருகே புதியதாக உருவாக உள்ள நகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். திருவள்ளூர் அடுத்த நத்தம்பேடு ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இந்த ஊராட்சியை புதியதாக உருவாக்கப்பட உள்ள வேப்பம்பட்டு நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட கிராம பெண்கள் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களுடைய கிராம ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பறிபோகும் அபாயம் உள்ளது என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் 100 நாள் வேலை திட்டத்தை மட்டுமே நம்பியுள்ள ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருவதாகவும், இந்த திட்டம் பறிபோனால் எங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் மனுவில் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். என் பேர் தங்கராஜ். நாங்கள் விவசாயம் பண்றோங்க. எங்களுக்கு நகராட்சி தேவை கிடையாது, எங்களுக்கு ஊராட்சி தான் தேவை. ஆடு மாடு மேய்ச்சிக்கின்னு விவசாயம் பண்ணிக்கின்னு களை காம்பேத்துக்குன்னு அதான் வச்சுட்டு போயிடுவோம். நாங்கள் கவர்மெண்ட் வேலை நாங்கள் யாரும் செய்யறது கிடையாது. மிஞ்சி போனா கூலி வேலைக்கு போறாங்க, லட்சம் கொல்ட்டி வேலைக்கு போறாங்க, களை எடுக்கிறாங்க, அதுதான் போறாங்க. 100 நாள் வேலையை கேன்சல் பண்ணிட்டாங்க, வேணான்ட்டு ஜனதுங்களா. அப்ப எங்க வயசான எங்க போய்ப்பாங்க? ரேஷன் அரிசி போடுறாங்க, அந்த ரேஷன் அரிசி ஊர்பட்ட புழு இருக்குது, அதான் கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்கும் இது கிடையாது. இது ஏன் 100 நாள் வேலை போடுங்க? நகராட்சி ஆகிற ஊராட்சி எல்லாம் சிட்டியாங்க. நத்தியமேடு கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடு நடுசாண்டில் இருக்குங்க. வீடு சுத்தூர விவசாயம் தான் இருக்குது.
சுத்தூர விவசாயம் தான் இருக்குது. எங்க ரோடா போட்டு நல்லா பஸ்ஸா ஓடிங்குதாங்க சிட்டி ஆக்குறதுக்கு. எங்களுக்கு நகராட்சியே எங்களுக்கு தேவையில்லை. எங்க தலைவர் வந்திருக்காரு, தலைவர் ரோடு வசதி இருக்குது, கொயா வசதி இருக்குது, கரண்ட் வசதி இருக்குது, தண்ணி டேங்க் கட்டினாரு, நல்லா தான் செஞ்சிருக்காரு. அவர் மேல குறை எந்த குறையும் கிடையாது. அதனால எங்களுக்கு நகராட்சியே தேவையே கிடையாது. எங்களுக்கு ஊராட்சி தான் தேவை. அதுதாங்க ஆடு மாடு வச்சுதான் போயிச்சுங்கிறோம். ஆடு அன்னைக்கு நாங்க மனு கொடுக்க வந்தோம். நான் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சார் சொன்னாரு, என்ன சொல்றாருன்னா 100 ரூபாய் வீடு வரை கட்டிட்டு 10 ஜாலியா தூங்கலாமான்னு சொல்றாரு. அந்த 100 ரூபாய்க்கு தாங்க இன்னைக்கெல்லாம் விவசாயம் சேர்த்து கஷ்டப்படுறோம். தூத்துக்குடியில் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரை சிப்காட் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த பள்ளிக்கு இமெயில் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பள்ளி நிர்வாகம் கொடுத்த தகவலின் பேரில் பள்ளிக்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் முடிவில் வெடிகுண்டு எதுவும் சிக்காததை தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் பள்ளி நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பாக வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரை சிப்காட் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூரில் வேலூர் இப்ராஹிமை கைது செய்ய கோரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவருமான நவாஸ் கனி குறித்தும் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினை குறித்தும் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளராக உள்ள வேலூர் இப்ராஹிம் அவதூறாக பேசி வருகிறார். இந்நிலையில் வேலூர் இப்ராஹிம் பேச்சு காரணமாக மத மோதல் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அவரை கைது செய்ய வேண்டும் என திருப்பூர் வடக்கு மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். சென்றதை அவர் கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசியது மட்டுமில்லாமல் நான் எந்த இடத்தில் கண்டாலும் செருப்பால் அடிப்பேன் என்று சொன்னதை வன்மையாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கண்டிப்பதோடு இப்பேற்பட்ட நபர்களை தமிழக அரசாங்கம் உடனடியாக கைது செய்ய வேண்டும். காரணம், தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருந்து வருகிறது. எப்படி திராவிட மாடல் ஆட்சியிலே அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தை பாசிசம் கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய செயலில் எப்படியாவது ஏதோ ஒரு ரூபத்தில் தமிழகத்தில் கலவரம் வந்துவிடாதா என்ற நோக்கத்தோடு இருக்கக்கூடிய செயல்களில் பிஜேபியுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை ஆகட்டும், ராஜாவாகட்டும் அல்லது வேலூர் இப்லீஸ் ஆகட்டும், இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வலம் வந்து கலவரத்தை தூண்டுகின்ற வகையில் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். அதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. கோவையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த 100கணக்கான பணியாளர்களை நீக்கியது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை ஆர்எஸ்புரம் மற்றும் சுங்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அமெரிக்காவை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப தனியார் நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நிறுவனத்தில் பணிபுரிந்த 100கணக்கான பணியாளர்களை எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி வேலையை விட்டு நீக்கியுள்ளனர். இந்நிலையில் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் 3 மாத கால சம்பள தொகையை பெற்றுத்தர வேண்டும் என நிறுவனத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அங்கு பணியாற்றிய பெண் ஊழியர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் பணியில் இருந்து 1000 பேர் வரை விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் நிறுவனம் மூடப்பட்டிருப்பதாக தொழிலாளர்களுக்கு மெயில் வந்துள்ளதாகவும் நடப்பு மாதத்தில் சம்பளம் மற்றும் வேலை நீக்கத்திற்கான காரணத்தை தெரிவித்து அதற்கான சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சௌமியா, நான் கோயம்புத்தூர்ல இருக்க ஃபோக்கஸ் அரோமேட்டிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். 2 பிரான்ச் இருக்குது. ஆர்எஸ்புரம் பிரான்ச், சுங்கம் பிரான்ச் 2 பிரான்ச் இருக்குது. நான் டியூட்டராக ஒர்க் பண்ணிருக்கேன். நிறைய டிஎல்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக சாட்டர்டே நைட்டு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் திடீர்னு கம்பெனி ஷட் டவுன் பண்ணுறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லியிருந்தாங்க. எதுக்காக என்னன்னு எந்த நியூஸுமே சொல்லலை. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வரவங்களுக்கு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே திடீர்னு மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது, மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகுது, அதனால நீங்கள் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு 2 days பிஃபோரே தெரிஞ்சிருக்கு. அப்பவும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இப்போ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த மந்த் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்கும் இஎம்ஐஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு 2000+ எம்ப்ளாயிஸ் சேலரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்டேட் கேட்டுட்ருக்கோம். யார் சைடுலேருந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் 7 years 6 years இந்த கம்பெனிக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் அவங்க தரல. அதை பற்றியும் எதுவுமே ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறனால தான் மனு கொடுக்காங்க.
விருதுநகரில் 25க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு முற்றுகையிட சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவிரி, வைகை, கிருதுமால், குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பினர் விளைபொருட்களை பாழாக்கும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொல்ல தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் 25க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு முற்றுகையிட சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் புதிய பேருந்து நிலையம் அருகே விவசாயிகளை தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து டிராக்டர்களை சாலையில் நிறுத்திவிட்டு 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஊர்வலமாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபயணமாக சென்று தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் கோவிலுக்கு செல்லும் பாதையில் மின்வேலி அமைத்து கிராம மக்களை தடுக்கும் தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் சோலாங்குரணி பகுதியில் உள்ள போத்திராஜன் வள்ளியம்மை கோவிலில் அப்பகுதி மக்கள் சோலாங்குரணி கூடக்கோவில் சந்தைப்பாதை வழியாக இக்கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தியும் அதனை சுற்றியுள்ள விளைநிலங்களில் விவசாயம் செய்தும் வந்துள்ளனர். இதனிடையே கடந்த 2006, 2007 ஆண்டு ருத்ரதேவி எனும் தனியார் நிறுவனம் கோவிலை சுற்றியுள்ள நிலத்தை விவசாயிகளிடமிருந்து வாங்கிவிட்டு கோவிலுக்கு செல்லும் பாதையில் கிராம மக்கள் சென்று வரலாம் என உறுதியளித்துள்ளது. கடந்த 18 வருடங்களாக எந்த ஒரு இடையூறும் இன்றி கிராம மக்கள் அப்பாதை வழியாக கோவிலுக்கு சென்றும் விவசாயமும் செய்து வந்த நிலையில் தற்போது அந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் இஸ்மாயில் என்பவர் கோவிலுக்கு செல்லும் பாதையில் மின்வேலி அமைத்த நிலையில் அந்த வழியாக யாரும் செல்லக்கூடாது என கிராம மக்களை மிரட்டுவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தங்களுக்கு கோவிலுக்கு செல்ல பாதை அளிக்க வேண்டும், விவசாயம் செய்ய அனுமதிக்க வேண்டும், தனிப்பட்ட 5 நபர் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விவசாயிகள் அந்த நிலத்தை நம்பி தான் நாங்கள் அங்கே வாழ்கிறோம். இப்போ கோயிலுக்கும் போகக்கூடாது, நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மின்வேலியை போட்டு ருத்ரதேவ் பிரைவேட் லிமிட் அப்படின்ற ஒரு மேனேஜர் இஸ்மாயில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேட்ட அடைச்சிட்டாரு. உள்ளே யாரும் விட மாட்டாரு. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், நாங்கள் நிலத்தை விற்றோம் அப்படின்னா என் பாட்டையும் பூட்டையும் ஓட்டையும் காலத்துலேருந்து போயிட்டு வந்த அந்த பாதை எங்கே? பாதையை விற்கல. அந்த பாட்டையும் போய் அன்னைக்கு கோயிலை கட்டலைன்னா நாங்கள் கும்பிட்டுருக்க மாட்டோம். அந்த பாட்டையும் கட்டினால தான் இன்னைக்கு நாங்கள் போய் வழி வழியாக அந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கூடக்கோயில் சந்தை பாதை அந்த காலத்துல இருந்தே அந்த கோயில் போய்கிட்டு இருக்காங்க. கேட்டால் சொல்லிடுறாங்க, எல்லா கலெக்டர்கிட்டையோ எங்கே வேணாலும் போய் இவங்க போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் பட்டானேலாம் இடத்த வித்துட்டோம் அப்படின்னு சொல்லி. நீ இடத்த வித்த, என் பாட்டையும் பூட்டையும் போயிட்டு வந்தானே, அந்த பாதையை எனக்கு மீட்டு கொடு. அதே ஒரு கேள்வியா சார் நான் எல்லாரும் முன்னாடி கேட்குறேன். இப்போ நாங்கள் கலெக்டர் சங்கீதா மேம்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அவங்ககிட்ட போனால் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றத கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சார். ராமநாதபுரத்தில் பல ஏக்கர் மதிப்பில் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் முளைத்த பயிர்கள் சாலையில் போட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலாடி, கமுதி, திருவாடானை, RS மங்கலம், நயினார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 78,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் பருவம் தவறி பெய்த மழையால் தண்ணீரில் மூழ்கி மீண்டும் முளைத்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்நிலையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைகை பாசன விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் பாக்கியநாதன் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுடன் தலையில் முக்காடு அணிந்து ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். சாமித்தோப்பு ஐயா பகுதியில் தை திருவிழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பில் இந்த ஆண்டிற்கான தை திருவிழா கடந்த 17ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 17 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் ஐயாவிற்கு சிறப்பு பணிவிடைகள், உச்சிப்படிப்பு, உகப்படிப்பு, வாகன பவனி, ஐயா மயில் வாகனத்தில் வீதி உலா வருதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தேரோட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இரவு 12 மணிக்கு காளை வாகனத்தில் ஐயா பவனி வரும் நிகழ்ச்சியோடு தை தேர் திருவிழா நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு.
உலக அமைதிக்காக இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டதாக தகவல். ரூபாய் 4 கோடி மதிப்பில் மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியின் நினைவு அரங்கம் விழுப்புரத்தில் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அரசு பள்ளிகள் நம் பெருமையின் அடையாளம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக மீனவர்கள் 13 பேர் சிறைப்பிடிப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக 13 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. பள்ளி கல்வித்துறையில் 47,000 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் தமிழக அரசு உத்தரவு. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை சூப்பர் 6 சுற்று இந்தியா ஸ்காட்லாந்து அணிகள் இன்று மோதல். பேச்சுவார்த்தைக்கு பிறகு இஸ்ரேல் அனுமதி. காசாவுக்கு திரும்பும் பாலஸ்தீனியர்கள் மகிழ்ச்சியில் மக்கள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.